கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் தனியார் நிறுவனம் தரமற்ற விதைகளை விற்பனை செய்ததால் பல ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்த உளுந்து பயிரில் மஞ்சள் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தரமான விதைகள் என கூறி விற்பனை செய்த தனியார் நிறுவனத்தின் உளுந்து விதைகளை வாங்கி பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் பயிரிடப்பட்ட உளுந்து பயிர் முழுவதும் மஞ்சள் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் தரமற்ற விதைகளை தனியார் நிறுவனம் விற்பனை செய்ததாலேயே நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பம்பன் எட்டுன்னு ஒரு தனியார் கம்பெனியில் உளுந்த வாங்கி விதைக்கு செய்யும்பொழுது 25 நாள் வரைக்கும் நல்லா இருந்தது. செடி செழிப்பாக இருந்தது. 3 இலை 4 இலை வந்த பிறகு அதனுடைய கணுகள் அதிகரிக்கும் போது மஞ்சள் நோக்காடு 21 இருந்தது. இது நாளடைவில் அதிகப்படியாக பரவலாக போயிட்டது. இதனால உளுந்தினுடைய மகசூல் கம்மியாக இருக்கு. நெத்து எல்லாமே மஞ்சள் கலரில் வந்துச்சு. நெத்து முத்தாது. இதனால் விவசாயிக்கு இழப்பு தான் ஏற்படும். என்னை போன்ற பல விவசாயிகள் தனியாரில் உளுந்து வாங்கி வம்பன் நெட்டுன்னு வாங்கி விதைச்சு ஒன்றும் பயன் இல்லாமல் போயிடுச்சு. நாமக்கல்லில் மாநில அளவிலான ஆண்கள், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாடி பில்டிங் போட்டி நடைபெற்றது. இதில் நாமக்கல், சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்த சுமார் 142 பேர் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு அமைச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷன் தலைவர், அரசு மற்றும் உலக ஆணழகன் பாஸ்கரன் ஆகியோர் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ல அந்த 3% இன்னும் பாடி பில்டிங்ல இன்க்ளூட் பண்ணாம வச்சிருந்தாங்க. நம்மளது நாங்க அது நிறைய ரெக்வஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ மகாராஷ்டிரா ஹைகோர்ட்ல என்னன்னா பாடி பில்டிங்க்கு கண்டிப்பா அந்த 3%ல அந்த ஸ்டேட்ல 5% கொடுக்குறாங்க. நம்ம ஸ்டேட்ல 3% தான் இருக்கு. பட் அதையும் நமக்கு 5% ஆக்கி அதுல எங்க பாடி பில்டிங்கை இன்க்ளூட் பண்ணி வந்துடுச்சு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஹைகோர்ட் ஆர்டர் வந்துடுச்சு. ஸோ நம்ம கவர்மெண்ட் அதை சீக்கிரமா செயல்படுத்தி நம்ம வரப்போற எல்லா யங் ஜெனரேஷனுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். மதுரை மத்திய தொகுதியிலும் வாசுதேவ நல்லூர் தொகுதியிலும் போட்டியிடுவது என 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தினர் தீர்மானம் நிறைவேற்றினர். கரூரில் தமிழ்நாடு 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தின் உழைக்கும் மகளிர் தின அரங்கம் கூட்டம் மற்றும் தொழிற்சங்க கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக மருத்துவத்துறையை சீரழித்த தமிழக அரசின் மக்கள் விரோத தொழிலாளர் நடவடிக்கைக்கு எதிராக மதுரை மத்திய தொகுதியிலும் தென்காசி மாவட்டம் வாசுதேவ நல்லூர் தொகுதியிலும் போட்டியிடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தமிழ்நாடு 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தினர் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெப்படை பகுதியில் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் திடீரென மாயமான நிலையில் அருகில் இருந்த கழிவுநீர் தொட்டியில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் உயர்நீதிமன்றம் கழிவுநீர் தொட்டி போன்ற அபாய பள்ளங்களை மூடக்கோரி பல நிபந்தனைகளை விதித்தாலும் அதனை முறையாக மாநில அரசு பின்பற்றாமல் அலட்சிய போக்குடன் செயல்படுவதால் இதுபோன்ற உயிரிழப்பு சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அரசு விரைவு பேருந்து வசதியில்லாமல் பொதுமக்கள் அவதியடைவதாக தெரிவித்துள்ளனர். சென்னை, கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட தொலைதூர பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அரசு விரைவு பேருந்து புவனகிரி வழியாக இரவு நேரத்தில் போதிய அளவு இயக்காததால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து அரசு போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தால் அலட்சியத்துடன் பதில் அளிப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கிணற்றில் குளிக்கச் சென்ற 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவர் கிணற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. சரமாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த 17 வயது மாணவன் மனோஜ் தனது நண்பர்களுடன் லிங்கம்பட்டி திட்டக்குளம் சாலையில் உள்ள கிணற்றில் குளிக்கச் சென்றுள்ளார். அப்போது ஆழமான பகுதிக்கு சென்று கிணற்றில் மாயமான மனோஜ் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் சடலமாக மீட்கப்பட்டார். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது.